எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பதவியின் பெயர், கல்வித் தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலியிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை பார்ப்பதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்க தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு மாவட்டத்திற்கான அறிவிப்பை நம்ம பார்க்க போகிறோம். எந்த மாவட்டம் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற தேனி மாவட்டத்திற்கான அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற தேனி மாவட்டத்திற்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வருவீங்க. ஸோ இதில் தான் இதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா குக் அசிஸ்டன்ட். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் செயல்படும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள 106 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நேரடி நியமனம் பண்ணுறாங்க. வட்டாரம் வாரியாக நேரடி நியமனம் செய்யப்பட உள்ள சமையல் உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அந்தந்த வட்டார அலுவலகங்களில் இனசுழற்சி வாரியாக தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சத்துணவு மையங்களில் சமையல் உதவியாளராக பணி நியமனம் செய்யப்படுவோர் பார்த்திங்கன்னா ஓராண்டு கால பணிக்கு பின் தொகுப்பூதியத்திலிருந்து சிறப்பு காலமுறை ஊதியம், அதாவது பார்த்திங்கன்னா 3000 ரூபாயிலிருந்து 9000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மிகவும் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த பதவிக்கு பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க இயலும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 21 வயது முதல் 40 வயது கொடுத்துருக்காங்க. வயது நிர்ணயம் அறிவிப்பு தேதியினை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியமனம் கோரும் மையத்திற்கும் விண்ணப்பதாரரின் குடியிருப்புக்கும் இடைப்பட்ட தூரம் பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டருக்குள் இருக்கணும். ஊராட்சி, குக்கிராமம், வருவாய் கிராமம் போன்றவைகள் கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலி பணிகளுக்கு விண்ணப்பிக்கும் போது பார்த்திங்கன்னா உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்திங்கன்னா 15/4/2025 முதல் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இன்று முதல் இருந்தே நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 26/4/2025. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா அந்தந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களை அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.